ஹாய் மக்கள். ஸோ இன்றைக்கி vlogs வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, இப்போது காலையிலேருந்து ஒரு 3 வீடியோ தாங்க அப்லோட் பண்ண பார்த்தேன். அதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 8 GB. அது 8 GB ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டு நெட்டு காலி ஆகிடுச்சு. ஆனால் அது அப்லோடே ஆகலை, எங்கே போச்சுன்னே தெரில. மறுபடியும் அந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து வருது. கிட்டத்தட்ட 3 வாட்டி அப்லோட் பண்ண போகும்போது 3வது வாட்டி தான் அப்லோடே ஆச்சு. அவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் அந்த வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதான். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இந்த விளாக்ஸில் என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணேன்னா, காலை ஒரு 6 o'clock எழுந்துட்டேன். ஆனால் குளிர் பயங்கரமாக இருந்தது, பயங்கரமான குளிர். கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட நான் பெட்லேயே இருந்தேன். அவ்வளோ குளிரில் அப்படியே போத்துட்டு அப்படியே மாம்னஸில் அப்படியே கொடுத்தேன். ஸோ இதே மாதிரி போச்சுன்னா சரியாகப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணேன்னா, லைக் ஃபோன் எடுத்து வச்சுட்டேங்க. ஃபோன் எடுத்து வச்சு யோசனை, சரி இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அதுதான் மார்னிங் எழுந்தோடனே இது பண்ணுது. நைட் 11:30 ஆகிடுச்சு. நானும் இன்னைக்கு மதியம் தூங்கலை, எதுவுமே பண்ணலையா. அதான் கொஞ்சம் நல்ல டயர்டாக இருக்கும். மார்னிங் கொஞ்சம் ஆர்டினரியான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலி என்ன சாப்பிட்டேன், இட்லி ஏதோ ஒரு சட்னி தான் சாப்பிட்டேன். மதியம்தான் சும்மா கட்டி எல்லாம் சேர்த்தேன். ஜீரா ரைஸ் அண்டு வத்த குழம்பு. எந்த வத்த குழம்பு? பூசணிக்காய் வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா ரசம், தயிர் சாப்பிட்டாச்சா. அதுக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து போமோகிரானட் கட் பண்ணேன். போமோகிரானட் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். ஒரு 1/2 hour to 1 hour கழிச்சு என்ன ஆகிடுச்சுன்னா, டேடி பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டார். வாழைக்காய் பஜ்ஜி, இந்த காலிஃப்ளவர் பக்கோடா, இது ரெண்டும் நல்லா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் கொஞ்ச நேரம். அப்புறமா நைட்டுக்கு தோசையா இல்லை கஞ்சி குடித்தேன். அரிசி கஞ்சி குடிச்சிட்டு அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படுத்தேன். நிறைய இப்போ தான் சார்ஜர் வந்தது. அதனால் நிறைய டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் போட்டு முடிச்சிட்ருக்கேன். இன்னும் முடிச்சோடனே போய் தூங்குவேன். ஆசைங்க, நிறைய ஆசை. அந்த டவுன்லோடெலாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்து முடிக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ கூட காற்று வலிக்குது, ஆனாலும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு தான் பேசுகிறேன். நைட் டைம் ஆயிடுச்சுல்ல, அதான். ஸோ இன்றைக்கி விளாக் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. பண்ண கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதுக்கே டென்ஷன் ஏறிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 8, 16, 24 GB கிட்ட காலி ஆகிடுச்சு. அந்த டென்ஷனே ரொம்ப பெரிய டென்ஷனாக இருந்தது. இது இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு கூட எனக்கு தெரில. அண்ட் வியூஸ் கொஞ்சம் நல்லா வருது. கமெண்ட்டு தான் வரல. யாராவது கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு இருக்கும்ல, யாராவது கமெண்ட் பண்ண மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, அதுக்கு தான் வீடியோஸே போடுறது. அது வரலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஏதாவது பண்ணால் தான் நல்லது. சாரி, பயங்கரமாக தூக்கம்.
உடம்பு முடியல ஆக்சுவலி. அதான் அப்படி. ஸோ இது அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வருதோ வரட்டும். வரும். மேக்ஸிமம் 5G கிடைக்குதுன்னா வந்துடும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். உங்களுடைய நாள் எப்படி போச்சு? என்ன சாப்பிட்டீங்க? மதியம் தூங்குனீங்களா? ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? எஸ், சொல்ல மறந்துட்டேன். சிஆர்எம் படித்து முடிச்சிட்டேன். அந்த ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற பேசிக்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் க்ளீனிங் அண்ட் அரேஞ்சிங் வேலை பார்த்தேன் இன்றைக்கி. நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டு கொஞ்சம் ரூம் கொஞ்சம் பெருக்கிட்டு அப்படியே இது பண்ண வேண்டியது. நானே சொல்கிறேனே, சில வீடியோஸ்லாம் சும்மா எடுத்து தான் போடுவேன். அந்த போமோகிரானேட்லாம் ஒரு ஆர்ட். அது ஆர்ட்னு எப்படி சொல்கிறது, கண்டெம்பரரி எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மாடர்ன் ஆர்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, விஷுவல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஷுவல் ஆர்ட்ஸு பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ், அதாவது பெர்ஃபார்ம் பண்ணி ஆர்ட் அப்படின்றது பேர் இருக்கும். எனக்கு அந்த போமோகிரானேட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்னு தோணல. வீடியோ எடுத்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் 5 நிமிஷம் ஆகுமா 10 நிமிஷம் ஆகுமா அப்படியே பேசிகிட்டே போட்டலாம் தான் யோசித்தேன். பட் போக போக இது ஒரு போமோகிரானேட்டே உரிக்கிறதே ஒரு ஆர்ட்டு தான், அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிச்சா. அப்படியே கடைசியில் போனால் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸாக மாறிடுச்சு. அண்ட் வேறு என்ன போட்டிருந்தேன், எஜுகேஷன்ஸ் பற்றி. அதாவது நான் லீனியர் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நான் லீனியர் எஜுகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ அந்த எஜுகேஷன் பற்றி பேசியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி அது சொன்னது யாருன்னா ஜேசன் சாமுவல் தான் சொன்னார். இந்த மாதிரி நான் லீனியர் எஜுகேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் லைவில். அதை முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணலான்னு இருந்தேன், சில வீடியோஸ்லாம் போடலான்னு இருந்தேங்க. இதுலேயே நிறைய இருக்குது. என் லேப்டாப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 50 ஜிபிக்கு மேலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்லோட் பண்ணணும், ஆனால் இந்த சேனலில் அப்லோட் பண்ணலாமான்னு தெரில. அதனால் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் சேனல் வச்சு போட போகிறேன். பார்த்து இது பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் அட்வைஸ் என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, குரங்குக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது போடுங்க. பெட்ஷீட் நல்லா போத்திட்டு படுங்க. பனி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டு இருக்காதீங்க, பார்த்துருங்க. ஏன்னா உடம்பு முக்கியம். உடம்பு போயிடுச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம். புரியுதா? ஸோ குட் நைட். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.